வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு பழைய கதைய பத்தி பேசுவோம். இந்த கதையில எப்படி வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை அடைய முடியும். லட்சியத்தை அடையணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு அப்படிங்கிற சில நெறைய விஷயங்கள் இதில இருக்கிறது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கதைய. நான் சின்ன வயசுல பள்ளியில் சேர்ந்தப்போ சொன்ன கதை. அப்போ பாட புத்தகத்திலேயே இருந்த கதைன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு படம் போட்டு ஒரு காகம் தண்ணீர் குடிப்பது போல், ஒரு பானையில் இருக்கும் தண்ணீயை குடிப்பது போல் ஒரு படத்தை போட்டு, அதற்கு ஒரு கதை சொல்வார்கள். அந்த கதை ஒரு காகத்திற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. எங்கும் தண்ணி இல்லை. எங்கெங்கோ தேடி பார்த்தது. அங்கு ஒரு சிறு பானை எப்பொழுதோ மழை பெய்து அங்கு அந்த பானையில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அது காகம் சென்று அந்த தண்ணீரை குடிக்க முயற்சி செய்தபோது, அதனோட அலகு எட்டும் அளவிற்கு அது தண்ணீர் நிரம்பி இல்லாதது இருந்தது. அந்த தண்ணீரை அது குடிக்க முயற்சிக்கும்போது, அலகு அங்கு செல்லவில்லை. எனவே என்ன செய்வதென்று அறியாமல் சுத்தி சுத்தி பார்த்தது. தண்ணீரை குடித்தாக வேண்டும். தாகம் இல்லையென்றால் உயிர் போய்விடும். அதுதான் அதனுடைய லட்சியம். அது பக்கத்தில் எங்கெங்கோ சென்று சிறு சிறு கூழாங்கற்கள், இந்த பாறை கற்கள், சின்ன சிறு 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 துளிகள் அலகில் பொருந்தும் அளவுக்கு உள்ள கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து வந்து அந்த பானையில் போட்டது. என்னடா காகம் தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக கற்களை தூக்கி சென்று பானையில் போடுகிறதே என்று ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது எல்லா கற்களும் நிறைய கற்களை போட 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 அந்த தண்ணீர் மேல் நோக்கி வந்தது. மேல் நோக்கி வந்தவுடன் அந்த தண்ணீரை அது வெகு இலகுவாக தன்னுடைய அலகினால் குடிக்கும் அளவுக்கு தூரத்தில் வந்துவிட்டது. அதுவும் தாகத்தை தீர்த்து கொண்டு போய்விட்டது. இதுதான் கதை. எவ்வளவு சிறிய கதை, ஆனால் பெரிய விஷயங்களை சொல்லப் போகிறது பாருங்கள். நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் முயற்சிப்போம். முயற்சி பார்க்கும்போது அது நடக்காது. ஐயோ! நடக்கவில்லையே என்று சிலர் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன ஒரு வியூகம், ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டாம், ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை எப்படி நாம் செய்வது என்று யோசிக்க வேண்டும். இந்த காகம் அந்த வியூகம்தான் அந்த கற்களை கொண்டு வந்து அறிவாளித்தனமாக அதை போட்டது. அதேபோல் ஒரு வியூகம் இருக்கும். நம் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால். அந்த லட்சியத்தை அடைய அந்த காகம் எவ்வளவு கடினமாக உழைத்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு கற்களாக பொறுமை இருக்க வேண்டும். ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பொறுமை இருக்க வேண்டும் என்பது இந்த கதையில் தெரிகிறது. பொறுமை, கடின உழைப்பு. அந்த கற்களை தூக்கி வந்து போட்டது அல்லவா, அது கடின உழைப்பு. அந்த தாகம், அதனுடைய லட்சியம் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் மேலே வர வேண்டும். ஆக ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும், கடினமான உழைப்பு வேண்டும், கூர்மையான அறிவும் வேண்டும், ஐடியாக்கள் வேண்டும். புரிகிறதா நண்பர்களே? வாழ்க்கையில் முன்னேற எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி அணுகினால் லட்சியம் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. மறுபடியும் சந்திப்போம்.